திண்டுக்கல்லில் அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் தருவாயில் உள்ளதால் தற்காலிக குடிசை அமைத்து வாழ்ந்து வரும் மக்களின் மனநிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வடக்கவுஞ்சி ஊராட்சி செம்பரான்குளம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின பழியர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் காடுகளில் உள்ள தேன் மற்றும் கிழங்கு வகைகளை சேகரித்து விற்பனை செய்வது, அருகே உள்ள விவசாய நிலங்களில் கூலி வேலைக்கு செல்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. இந்த வீடுகள் தரமாக கட்டிக் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வீடுகளின் உட்புற சுவர்கள் அவ்வப்போது உதிர்ந்து விழுவதோடு மேற்கூரைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் சிறு மழைக்கு கூட தங்களால் இந்த வீடுகளில் வசிக்க முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். எங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போய் இந்த வீடு விழுகிற மாதிரி சரிகிற மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம் சார். ஆனா யாரு வந்து இது வரைக்கும் பார்த்து எங்களுக்கு அதை பராமரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு அதை பக்குவமா எடுத்து செஞ்சு கொடுக்கறதுக்கு மாதிரி யாருமே இல்லை. மேலும் வீடுகள் மிகவும் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் தருவாயில் உள்ளதால் அச்சத்தில் வேறு வழியின்றி வீடுகளுக்கு அருகிலேயே தற்காலிக குடிசை அமைத்து வாழ்ந்து வருவதாகவும், இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் பாதிப்புக்குள்ளாவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பூரா இடிஞ்சு கிடக்கு, அதுல குடியிருக்க முடியல. சின்ன சின்ன குடிச்சு போட்டு அதுல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதுலயே நாங்க பொழப்பு ஓட்டிக்கிட்டு அங்கனே படுத்துக்கிறது. வெயில் அடிச்சாதான் அந்த வீட்டுக்குள்ள பூரா கூட்டி அள்ளிட்டு வெயில் அடிச்சா பயந்து போய் பிள்ளை குட்டிகளை வச்சு நாங்க படுக்கிறோம். ஏதோ கடனை வாங்கி இந்த வயரிங் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள கூட நாங்க உள்ள போய் இருட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். அதுக்குள்ள கூட உள்ள போய் அந்த சுவிட்சை கூட போட முடியல. எங்கனால பயமா இருக்கு சார். அது மட்டுமின்றி குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும், இது குறித்து அதிகாரிகளிடம் எத்தனை முறை புகார் அளித்தும் பயனில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களின் அவல நிலையை கவனத்தில் கொண்டு தரமான வீடுகள் கட்டித்தர மாவட்ட நிர்வாகமும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பழங்குடியின மக்கள். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயனுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.